தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். உலகத்தில் இன்னைக்கு தேதி வரைக்கும் பல மொபைல் ஃபோன்கள் லான்ச் பண்ணியிருந்தாலும் ஒரு சில மொபைல் ஃபோனுடைய பேரை கேட்டால் மட்டும்தான் சும்மா அதிரும் இல்லையா. 1992ஆம் ஆண்டு தான் முதல்ல ஒரு மொபைல் ஃபோனை உலகத்துக்கே அறிமுகப்படுத்துகிறாங்க. அறிமுகப்படுத்தினது யாருன்னா மோட்டரோலா. ஆமாங்க. ஸோ அவங்க அதுக்கடுத்ததும் பல விதமான மொபைல் ஃபோன்களை லான்ச் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு தேதி வரைக்கும் உலகத்தில் ரொம்ப அதிகமாக சேலான ஒரு மொபைல் ஃபோன்ஸ் லிஸ்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மோட்டோ ரேசர் அதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட 13 கோடி யூனிட்ஸை வந்து அவங்க விற்றுருக்காங்க மோட்டோ ரேசர். இந்த மோட்டோ ரேசர் சும்மா கிளாசிக் மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அன்னைக்கு தேதியில் வந்த ஒரு ஃப்ளிப் ஃபோன்லேயே ரொம்ப அதிகமாக கிட்டத்தட்ட இன்னைக்கு தேதி வரைக்கும் ஒரு ஃப்ளிப் ஃபோனில் ரொம்ப அதிகமாக விற்ற ஒரே ஃபோன் அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ பாப்புலாரிட்டி இருந்தது. கிட்டத்தட்ட என்னுடைய நண்பர்களும் நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க. நீங்களும் இது போல் மலரும் நினைவுகள் எல்லாம் இந்த ஃபோனில் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படிப்பட்ட இந்த மொபைல் ஃபோனை இப்போ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வடிவத்தில், வெறும் ஸ்மார்ட் ஃபோன் கிடையாதுங்க, ஒரு ஃபோல்டபுள் டிஸ்பிளே கொண்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வடிவத்தில், 2 டிஸ்பிளே கொண்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வடிவத்தில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்னைக்கு லான்ச் ஆன இந்த மோட்டோ ரேசர் புது வெர்ஷனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இதுதான் ஃபியூச்சர் ஆஃப் ஒரு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனாக பார்க்கலாமாங்க. இந்த மொபைல் ஃபோன் ரொம்ப காலங்களாக வந்து வருது நிறைய இடங்களில் லீக்ஸும் பார்த்தோம். நம்மளுடைய பிரைம் நியூஸ்லேயே வந்து கவர் பண்ணியிருந்தேன். ஸோ எப்படி கவர் பண்ணுமோ அதே மாதிரி தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபோல்டபுள் டிஸ்பிளே கொண்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த ரேசருக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த ரேசர் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இதையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபார்ம் ஃபேக்டர் கையிலலாம் வச்சு பார்க்கும்போதும் அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஒரே விஷயம் என்னென்னா, அதில் கீழே வந்து கீபேட் இருக்கும், மேலே வந்து டிஸ்பிளே இருக்கும். டச் ஸ்க்ரீன்லாம் கிடையாது, ஒரு நார்மல் ஃபீச்சர் ஃபோன். ஆனால் இதில் உங்களுக்கு ஃபுல் டிஸ்பிளே கொண்ட ஒரு ஃபோனை வந்து தராங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த ஃபோனுடைய ஃபீல் இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லா ஸ்லிம்மாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ளிப் ஃபோன் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஓவராலாக பார்க்கறதுக்கு கான்செப்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. உள்பக்கமாக ஒரு ஃபுல் டிஸ்பிளேவை கொடுத்துருந்தாலும் வெளிப்பக்கமாகவும் ஒரு சின்ன டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய டிஸ்பிளே அப்படின்னு நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 2.7 இன்ச் கொண்ட டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஆனால் உள்பக்கமாக இருக்கக்கூடிய டிஸ்பிளே தான் ரொம்ப முக்கியமான ஒரு டிஸ்பிளே இல்லையா. அது 6.2 இன்ச் கொண்ட பிளாஸ்டிக் ஓலட் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. இது 21:9 ரேஷியோ வந்து இருக்குது. ஒரு சின்ன நாட்சோட இந்த டிஸ்பிளே வந்து இருக்கும். பட் மடக்கும் பொழுது ஈஸியாக வந்து மடங்குது. இது மடக்கும் பொழுது இந்த டிஸ்பிளே கரெக்டாக சென்டரில் இருக்கக்கூடியது ஓரளவுக்கு வந்து டிசைனிங்கும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். அந்த இன்ச்சஸ் எல்லாம் வந்து தாங்குற மாதிரி, அப்போ தான் அந்த ஃபோல்டிங்கில் கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது அப்படி தான் வந்து தெரியுது. ஆனால் இந்த மொபைல் ஃபோனில் கேமரான்னு பார்க்கும்போது நமக்கு பின்பக்கமாக ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. 16 மெகாபிக்சல் கேமரா. முன்பக்கமாகவும் ஒரு கேமரா இருக்குது, 5 மெகாபிக்சல் தான். ஸோ ஸ்பெக்ஸ் வைஸ் நீங்கள் பார்க்கும்போது இந்த மொபைல் ஃபோனில் சொல்கிற அளவுக்கு வந்து ஒன்றும் கிடையாது. ஸ்னாப்டிராகனுடைய 712 ப்ராசஸர், 6GB RAM வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் மைக்ரோ SD கார்டு போட முடியாது, சிம் கார்டு போட முடியாது. இதில் வெறும் eSIM சப்போர்ட் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக ஆக்டிவேஷன் பண்ண முடியும். இதுவே இல்லை நீட்டாக 3.5mm ஜாக்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. மேபி டைப் சி போர்ட் இருக்கு, 15 வாட் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இதில் இருக்கக்கூடிய பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 2500 mAh கொண்ட பேட்டரி மட்டும் தான் இருக்கு. எஸ், வெறும் 2500 mAh கொண்ட ஒரு பேட்டரி. ஸ்பெக்ஸ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு நார்மலான ஸ்பெக்ஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ரொம்ப எதிர்பார்க்குற மாதிரிலாம் ஸ்பெக்ஸ் வந்து கிடையாது. ரொம்ப நார்மலான ஒரு ஸ்பெக்ஸ் தான். ஆனால் இதோடைய விலை $1500, கிட்டத்தட்ட $1,10,000 அப்ராக்சிமேட்லி வந்து இந்தியாவில் லான்ச் ஆனால் அந்த ரேட்டுக்கு தான் வந்து கொடுப்பாங்க. மினிமம் ரேட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸிங் அந்த ஸ்பெக்ஸ் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒர்த்து கிடையாது. ஆனால் மோட்டரோலா எப்படி வந்து ஒரு மொபைல் ஃபோனுடைய ரெவல்யூஷனை வந்து கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோல்டபுள் ஃபோனுடைய ரெவல்யூஷனையும் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கு இந்த ஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு அந்த ஃபியூச்சரிஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்கு முழு அர்த்தமாக வந்து இது இருக்கும். இந்த மொபைல் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனை எந்த மாதிரிலாம் வந்து கிரியேட்டிவாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பழைய மோட்டோ ரேசர் யூஸ் பண்ணவங்களுக்கு அதே ஃபீலை கொண்டு வரதுக்கு இதில் அந்த ஸ்கின்னும் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோனில் எப்படி வந்து கீழே கீபேட்லாம் இருக்குது, மேலே டிஸ்பிளே இருக்கோ அதே மாதிரி இதுவும் மாறும். பட் இது டச் டிஸ்பிளேல. பட் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக நம்மள யாருமே வந்து வாங்க மாட்டோம். ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து வரக்கூடிய காலங்களில் கிட்டத்தட்ட 2020 நம்ம நிறைய விதமான ஒரு ஃபோல்டபுள் டிஸ்பிளே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் நிறைய பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இன்னைக்கு தேதி வரைக்கும் ஒரு ஃபோல்டபுள் டிஸ்பிளேல எல்லாமே ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறைய விலை அதிகமாக இருக்குது அப்படின்ற விதத்தில் தான் வந்து போயிட்டு இருக்கு. அதே போல் கமர்ஷியல் லான்ச் பண்ணும்போது பிரச்சனை இருக்காத அளவுக்கு மேக்ஸிமம் வந்து இது இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கும் இருக்கு. அப்படி இது சக்ஸஸ் ஆச்சுன்னா இதை பார்த்து இன்னும் நிறைய சைனீஸ் கம்பெனி அப்படியே வந்து காப்பி அடிப்பாங்க.
அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் விலையெல்லாம் வந்து கம்மியாகும், அதெல்லாம் வந்து வாங்க ஆரம்பிச்சிருவோம். பட் அதற்கு முன்பாக மோட்டோரோலாவே நல்ல இதே மொபைலை இன்னும் கொஞ்சம் நல்ல நிறைய விஷயங்களை வந்து இன்க்ளூட் பண்ணி கொஞ்சம் விலையெல்லாம் கம்மி பண்ணி சீக்கிரமாக வந்து அஃபிஷியலாக கமர்ஷியலாக ரொம்ப கம்மியான விலையில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு எனக்கு கண்டிப்பாக இருக்குது. பட் இப்போதைக்கு இந்த மொபைல் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஒரு ஃபோல்டபிள் டிஸ்பிளே ஸ்மார்ட் ஃபோனாக ஒரு நல்ல கான்செப்டாக நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மொபைல் ஃபோனாக இருந்தாலும் விலையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு டவுன் சைடு தான். பட் டிசைனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய தம்ஸ் அப் அப்படின்னு தான் வந்து சொல்லும். ஸோ இந்த மொபைல் எப்படி இருக்கு உங்களுடைய கண்ணோட்டத்தில்? இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே எந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெக் ஃபேக்டர் வந்து கொண்டு வருதுன்ற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அதே போல உங்களுக்கு இந்த மொபைல் ஃபோனில் ஏதாச்சும் ஒரு பழைய நினைவுகள் இருக்கா? நானும் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணல, என் நண்பர் யூஸ் பண்ணியிருக்காரு, நான் வந்து அதை வாங்கி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த அளவுக்கு வந்து ஒரு கிரேசியாக இருந்த ஒரு மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லும். உங்களுக்கு அது போல ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம கீழே ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக நானும் வந்து படிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வணக்கம்.